சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. நாளிலும் கூட இந்த காலை பொழுதிலே நாம் கர்த்தரை ஆராதிக்க துதிக்க கூடி வந்திருக்கிறோம். நாம் கூடி வந்திருக்கிறோம் என்பதை விட அவர் கூடி வருவதற்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே அவர் கொடுத்த கிருபையின் வரங்களின்படி நாம் நிற்க உதவி செய்த, ஓட கிருபை செய்த தேவனுக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து இந்த நாளிலும் கூட ஜெபித்து ஆராதனையை ஆரம்பிக்க போகிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் தேவன் தந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த பாக்கியத்தை எங்களோடு சேர்ந்து நீங்களும் தொடர்ந்து அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சொல்கிற தொலைபேசி பதிலில் பார்க்குறேன். இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட இணைந்து கொஞ்ச நேரம் நேற்றும் இன்றுமென்று மாறாத தேவனை நோக்கி, கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல நடத்தின தேவனை நோக்கி, தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் என்று சொன்ன தேவனை நோக்கி, நமக்கு ஒவ்வொரு நாளும் அடைக்கல பேழையாக இருக்கிற தேவனை நோக்கி, எல்லாவற்றையும் செய்ய அவர் பெரியவராக இருக்கிற தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆதியும் அந்தமும் மாணவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இமை பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களிலே எங்களை அணைத்துக் கொள்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் முன்னே உம்முடைய கிருபையின் கரம் எங்களை தாங்கினதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய பீடத்தில் நிற்கவும், உம்மை போற்றி பாடவும், உம்மை புகழவும் நீர் தந்திருக்கிற ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நாளில் கூட அந்த கிருபை, அந்த இரக்கத்தை, அந்த தயவை மறுபடியும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காய் கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நல்ல காலை வேலைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இன்று பாடப்போகிற பாடல்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அதிலே உம்முடைய நாமம் மகிமைப்பட போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இதற்காக இசை வாசிக்கிற பிள்ளைகளுக்காய் கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, இதை ஜாய் டிவியிலும் ஆன்லைனிலும் இணைந்து கொண்டு பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அதை நேர்த்தியாக என்னோடு சேர்ந்து ஒளிபரப்பு செய்வதற்கு உதவி செய்கிற ஆண்டவரே சகோதரர்களுக்காக கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, இந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்வதற்கு நீர் தந்திருக்கிற பலனுக்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்காக, உம்முடைய காரணியத்திற்காக, உம்முடைய அனாதி தீர்மானத்திற்காக, உம்முடைய அழைப்புக்காக, நிலைத்திருப்பதற்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இன்றும் கூட எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்க போகிறேன். இன்னும் கூட எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்க போகிறேன். இன்றும் கூட எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவனாய் இருக்க போகிறேன். அதற்காய் கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட பாடுகள் நிறைந்த நாட்களை நீர் நினைவு கொண்டதை போல நாங்களும் கூட பாடுகளை ஏற்றுக்கொள்ள பழக, சகிப்புத்தன்மையோடு இருக்க, பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை தரப் போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. இன்று கூட எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறதற்காய், பாதுகாத்து கொண்டிருக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே நீர் உலாவி கொண்டிருக்கிறதற்காய், கடந்து வந்து கொண்டிருக்கிறதற்காய் ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உடைய கல்வாரியை நினைக்கிறோம், எங்களுக்காக காயப்பட்ட கரங்களை நினைக்கிறோம். தோமா கேட்டபோது தடவி பார்க்க தன் கரங்களை கொடுத்ததையும் கூட நினைக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றும் கூட நீர் பேசுகிற தெய்வமாக இருக்க போகிறேன். இன்றும் கூட நீர் பதில் தருகிற தெய்வமாக இருக்க போகிறேன். இன்றும் கூட நீர் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்க போகிறேன். இன்றும் கூட அதிசயத்தின் தேவனாய் இருக்க போகிறேன். இன்றும் கூட உடைய வல்லமை செயல்படுகிறதை அநேக இடத்திலிருந்து நான் கேள்விப்பட நீர் கிருபை செய்ய போகிறேன். அதற்காய் கூட நமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தினீரப்பா. ஒவ்வொரு ஆராதனையிலும் உடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு பலன் தந்தீரப்பா. இந்த ஆராதனையிலும் கூட பலன் தரப்போகிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே,
இந்த காலை வேளையில் கூட நீர் யோசனையில் பெரியவராயிருந்து, செயல்களிலே வல்லமை உள்ளவராயிருந்து, இந்த நாளிலும் நாங்கள் பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிக்க போகிறீர். உமக்கு நன்றி அப்பா. சொல்லப்படுகிற, கேட்க போகிற, வாசிக்க போகிற சங்கீத பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இங்கிருந்து நாங்கள் அநேகருக்காக, அநேகருடைய விடுதலைக்காய் ஜெபிக்கிற ஜெபம் அநேக குடும்பங்களுக்கு ஒரு மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது. அதற்காய் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே, இந்த திக்கற்ற பிள்ளைகளுக்காக, ஏழைகளுக்காக, மாற்றுத்திறனாளிகளுக்காக செய்யப்படுகிற இந்த ஊழியத்தில் உடைய வார்த்தையை வைக்க, இன்றைக்கு அதிலும் குறிப்பாய் ஆசீர்வாதமான வார்த்தையை வைக்க நீ தந்திருக்கிற பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த ஆராதனையில அப்பா, ஒவ்வொரு பகுதிகளிலும் குறைவுகள் இல்லாதபடிக்கு நிறைவின் தேவன் எங்கள் மத்தியில வாசம் பண்ண வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. இந்த இடத்துல வாரும் சாமி, அசைவாடும் ராஜா. அன்றைக்கு சுகந்த பலியை நீர் உகந்ததை போல இந்த நேரத்தில் கூட சுகந்த பலியாய் எங்கள் ஆராதனையை நீர் உகர வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இதற்காய் ஒவ்வொரு நாளும் எங்களோடு துணை நிற்கிற அத்தனை பிள்ளைகளையும், சபையிலே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். அந்த பிள்ளைகள் வந்த வண்ணமாய் அல்ல, ஒரு நிரம்பின அனுபவத்தோடு கடந்து செல்ல ஆண்டவரே நீர் கிருபை செய்யும். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், தொடர்ந்து நீர் நடத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட சல்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து நாம் அவரை தேடும்போது, அவரிடத்தில் காத்திருக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிற வேத வசனத்தின்படி நம்மை நடத்தி இருக்கிறார், நம்ம எல்லாம் இணைத்திருக்கிறார், நம்ம எல்லாம் கூட்டி சேர்த்திருக்கிறார். இன்று கூட அவருடைய பாதத்தை நோக்கி பார்க்கும்படியாக எல்லாருக்கும் தெரிந்த சில பாடல்களை பாடி நாம் அதில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அதில் முதல் பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், பழைய பாட்டு, ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு நம்ம பாட போறோம். உன் பாதம் பணிந்தேன், என்னாலும் மறவேன், உம்மையன்றி யாரை பாடுவேன். பாருங்க, சொல்லும் போதே வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கைகளை தட்டி நம்ம அப்படியே பாடுவோமா கர்த்தருடைய நாமத்தை? அப்படியே அவருடைய பாதத்துல உட்காருங்க. எங்கெங்கயோ போய் மணிக்கணக்கா உட்கார்ற நீங்க இன்னைக்கு இந்த பாடலோட சேர்ந்து அப்படியே கனெக்ட் ஆகி வாங்க, சேர்ச்சோட வாங்க, பாடுங்க, சேர்ந்து பாடுங்க, எடுத்துங்க. ஆமென். எஸ் எஸ் ஆமென். ஸ்தோத்திரம். எஸ் எஸ் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பில் உள்ளம் பொங்குதே. மறுபடியும், உம் பாதம் பணிந்தேன், நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பில் உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பில் உள்ளம் பொங்குதே. இந்த காலை வேளையில அவரை ஆராதிக்கும் போது நம்முடைய உள்ளம் பொங்கும். நிச்சயமா அதை நீங்க உண்மையா ருசிச்சா, உண்மையா அப்படி ரசிச்சு இசையோடு சேர்ந்து கைகளை தட்டி பாட்டீங்கன்னா, அவர் பாதத்திற்கு வரும்போது எத்தனை இன்பம், எத்தனை இன்பம் என்பதை உங்களால புரிந்து கொள்ள முடியும். பாடுங்க சகோதரர், எடுத்துங்க. ஹல்லேலூயா. எஸ் ராஜாவே, ராஜாவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஓ, நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் எடுத்துங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்தமே பரவசமே, பாடுங்க. பரமேஸ்வருளே பரம்பொருளே, பரிசுத்தமே பரவசமே, பரமேஸ்வர
கண்டடைந்தேன். பாடுங்க. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். ஆமென். பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பில் உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பால் உள்ளம் பொங்குதே. எவ்வளவு உற்சாகம் பாருங்க, பாடுங்க. அவருடைய பாதம் உண்மையாவே அவர் நடந்து திரிந்த பாதம் எவ்வளவு அழகா நாம் அமரும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கும் தெரியுமா? எங்க இருந்து கூப்பிட்டாலும் அவர் வருவேன்னு சொல்லி இருக்கிறாருங்க. அது அப்படி உங்க மனதுல விசுவாசித்து கூப்பிட்டு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எஸ், thank you Lord. Amen. Yes. புது எண்ணெயா புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால். இறப்பினிதம் நடத்துகின்றீர், நிரப்பிதினம் நடத்துகின்றீர், நூதன சாலையில் சேர்த்திடுவீர். நிரப்பிதினம் நடத்துகின்றீர், நூதன சாலையில் சேர்த்திடுவீர். ஆமென். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பால் உள்ளம் பொங்குதே. இன்னும் அவருக்கு பாருங்க, பாட பாட புது கிருபையை போட்டுட்டே இருக்கிறார். எனக்கு அது கிடைச்சிட்டே இருக்கு. இன்னைக்கு எங்களோட சேர்ந்து யார் கனெக்ட் ஆகுறீங்களோ புது எண்ணெயினால அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள். ஹல்லேலூயா. எடுத்துக்கங்க. ஆமென். ஸ்தோத்திரம். எஸ் லார்ட். நெருக்கத்திலே நான் உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். ஆமென். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி ஆமென். உதவி எனக்களித்தீர். திசை கட்டெங்கும் அலைந்திடாமல், நான் திசை கட்டெங்கும் அலைந்திடாமல், தீவிரம் என்னை தாங்குகிறீர். தீவிரம். திசை கட்டெங்கும் அலைந்திடாமல், நான் திசை கட்டெங்கும் அலைந்திடாமல், தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். உம் பாதம் பணிந்தேன், என்னாடும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பால் உள்ளம் பொங்குதே. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு ராஜா. ஆமென். இயேசு ராஜா. இயேசுவே. ரசிப்பதற்கு வரல, நீங்களும் சேர்ந்து பாடணும். பாடுங்க. ஸ்தோத்திரம். எஸ் லார்ட். முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். அர்ப்பணிப்போட சொல்லுங்க. முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் ஆமென். உம் தடியும் உமது கோலும்
தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. ஆமென். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பாள் உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பாள் உள்ளம் பொங்குதே. ஆமென். ரம்மியமான ஒரு சூழ்நிலைகளை இந்த பாட்டை அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து பாடுற உங்களுக்கு கர்த்தர் தர போறார். நல்லா உட்கார்ந்து அப்படியே அவரோட உறவாடுங்க, போதும். கர்த்தர் எல்லா தேவைகளை சந்திப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எஸ் லார்ட் ஜீசஸ். எஸ், கைகளை தட்டி கனிச்செடி நீர் நிலைத்திருக்கும். ஆமென். கொடியாயடியேன் பருந்திலங்க. கனிச்செடி நீர் நிலைத்திருக்கும். கொடியாயடியேன் பருந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி, கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தன்னை சுத்தம் செய்யும். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்யும். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பாள் உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பாள் உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வம் நீரே, எனது இறைவாருயிரே. என் இதய தெய்வம் நீரே, எனது இறைவாருயிரே. தேடுகிறேன் இயேசுவே உன் தேடுகிறேன். இயேசுவே உன் நேசமுகம் என்று கண்டிடுவேன். தேடுகிறேன் இயேசுவே உன் நேசமுகம் என்று கண்டிடுவேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பால் உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பால் உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பால். அவருடைய அன்பு எந்த மனுஷனுக்குள்ள இருக்குதோ அந்த மனுஷனுடைய இருதயம் எப்பவுமே சோர்ந்து போகாம இருக்கும். அவர் இந்த உலகத்துக்கு வந்த போதும் சரி, வாழ்ந்த போதும் சரி, சீஷர்கள் கேட்ட போது சொன்ன வார்த்தை, கற்பனைகளிலே பிரதான கற்பனை எது? அன்பு. அந்த அன்பு, இயேசு காட்டி போன அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா, அவர் மேல நம்ம வைக்கிற அன்பு நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, எப்பவுமே உள்ளம் பொங்கி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறவராகவே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா நிச்சயமா உங்களுக்குள்ள அந்த அன்பு, இயேசுவின் மேல அன்பு வளர்த்துக் கொள்ளுங்க. இயேசு தந்திருக்கிற அன்பை ருசிச்சு பாருங்க. உட்காந்து எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க சொல்லுங்க, என் இதய தெய்வம் நீரே, எனது இறைவா, என் ஆருயிரே. அல்லேலூயா. பழைய பாட்டு, பழைய பாட்டு. எத்தனையோ காரியங்களை இன்னைக்கு இந்த பாட்டு நம்ம கற்றுக் கொடுத்துருக்கு. பாத்தீங்களா? இதுக்கு முந்தின ஸ்டான்ஸால பார்த்தாங்க, பாடின பாத்தீங்களா? களை புடுங்கி கிளை நறுக்கி கர்த்தரே நித்தம் நம்ம என்ன செய்யணுமா? சுத்தம் செய்யணும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் கேட்பாங்க, இதை நான் கொத்தி போடட்டுமான்னு. நீ புடுங்கினா நல்லதையும் சேர்த்து என்ன செஞ்சிருவேன்? செஞ்சிருவேன், புடுங்கிருவேன், போட்டுருவேன். நான் என்ன செய்யறேன்? பார்த்துக்கிறேன் பார் ஆண்டவர். அல்லேலூயா. அவரு களை நறுக்கி கிளை புடுங்கி நம்ம என்ன செய்யணும்? சுத்தம் செய்யணும். எத்தனை பேருங்க இப்படி அர்ப்பணிச்சிருக்கீங்க? அர்ப்பணிச்சு பாருங்களேன். எனக்குள்ளெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பாரம்னு வச்சுக்கலேன், நான் என்ன செய்வேன் தெரியுமா?
பிரதர் இதை நான் எப்படி பிரதர் சரி பண்றது அப்படின்னு கேட்க மாட்டேன். முதல்ல கேட்க மாட்டேன். ஆண்டவர்கிட்ட உட்காந்து, ஆண்டவரே இதை நான் செய்திருக்கிறேன், இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, இதில் ஒரு சின்ன குறைவு இருக்குன்னு தெரியுது, இதை நான் எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறேன். நான் தேடினதால் அவரை கண்டடையும்படி கிருபை செய்கிறார். அல்லேலூயா. அந்த நல்ல தேவனுடைய நாமத்தை உயர்த்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல கை தட்டி, எங்கள் சபை மக்கள்லாம் நல்லா உற்சாகமாக கையை தட்டுவாங்க. இந்த பாட்டெலாம் எப்போவுமே நம்ம பாடும்போது ரொம்ப சந்தோஷமாக பிள்ளைகள்லாம் சேர்ந்து நாங்கள் மைக்கில் வச்சு பாடுறத விட அவங்க சவுண்டு பெருசாக கேட்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பாட்டு ஒரு நல்ல பாட்டு, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. ஐயா, இன்னைக்கு இந்த ஆராதனையில் இணைந்து கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை இதை நாளைக்கு டிவியில் வேறு டிவியில் பார்க்கலாம், இல்லை யூடியூப்பில் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது ப்ளே பண்ணி பார்க்கலாம். எந்த நாளில் பார்த்தாலும் சரி, அந்த நாள் வரைக்கும் உங்களை பாதுகாக்கிறது யாரு? கர்த்தர் என்பதை மட்டும் நினைச்சிங்கன்னா உங்களால் பாடாம இருக்க முடியாது. அல்லேலூயா. பாடுமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நீங்க பாடுற அளவுக்கு, எல்லாரும் பாடுற அளவுக்கு எடுத்துக்கங்க. ஆமென். சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். இன்னொரு முறை பாடுங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே. எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்திரையா, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையை நினைத்து நாம துதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்பார். அல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. வாசிங்க. ஆமென். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன், அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். எல்லாரும் பாடுங்க. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி அப்பா. நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆமென். வெரி குட். மரண பள்ளத்தாக்கிலே நாம் நடந்திருக்க கூடும். இந்த உலகத்திலே மரண பள்ளத்தாக்கு தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இதுவரை நம்மை காத்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. வெரி குட். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா.
மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. எல்லாரும் அர்ப்பணிப்போடு பாடுங்க. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. என்னை வாழ வைத்தீரையா. என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து. அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. போற்றுங்கய்யா, துதிங்கய்யா. நீங்களும் வாழ்க்கையில பெரிய ஒரு இடத்துக்கு போவீங்கய்யா. ஏன் அப்படி சொல்றேன்? நீங்களாம் என்ன பார்த்துருக்கிறீங்க, என் கூட பழகி இருக்கிறீங்க, என் கூட பேசி இருக்கிறீங்க. பாட்டு தானே பாடுறேன், போற்றி தானே துதிக்கிறேன். நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்ல பிள்ளைங்களை கொடுத்துருக்குறாங்க, நல்ல ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு நன்றி செலுத்தாமல் வேற எப்படிங்க இருக்க முடியும்? இன்னைக்கு கொடுத்துருக்கிறத நினைச்சு நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு அதை நம்ம நினைக்கிறதும் இல்லை, நாம வெறுக்கிறதும் இல்லை, நாம கர்த்தரிடத்துல விட்டு கொடுக்கறதும் இல்லை. இன்னைக்கு நம்ம என்னைக்கு நம்ம வெறுக்க ஆரம்பிக்கிறோமோ, நம்முடைய சுயம் என்னைக்கு சாகுதோ, ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். இப்போ கூட ஒரு பழைய பாட்டு எனக்கு பாடணும்னு தோணுது. ஃபாதரோட பாட்டில் ஒரு பழைய பாட்டு, உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம். இதை நீங்கள் பாட்டாக நான் கேட்கலங்க, என் வாழ்க்கையில் உண்மையாகவே சொல்கிறேன். நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க, இங்கே உட்காந்துருக்கிறவங்க மட்டும் இல்லை, தொலைக்காட்சியில் பார்க்குறவங்களே, யூடியூப்பில் பார்க்குறவங்களே கேளுங்க, எப்போ வேணாலும் வாங்க. இப்போ வேணால் ஒரு வெள்ளை சட்டையை போட்டு நிற்பேன். ஸ்டேஜுக்கு வரும்போதும் பீடத்தில் வைக்கும்போது தான் மோசஸ் ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர். மற்ற நேரங்கள்லாம் என்னை முழுமையாய் என் ஆண்டவர் கொடுத்த காரியங்களை நன்மை செய்கிறதுலையும் மற்ற சக மனிதர்களோட புறஜாதிகளை இந்த சத்தியத்துக்குள்ளே எழுப்பதற்கும் எந்த அளவுக்கு கீழே இறங்கணுமோ அந்த அளவுக்கு என்னை நான் அர்ப்பணிப்பேன். அப்படி அர்ப்பணிக்கிறதுனால தான் இந்த ஊழியம் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அந்த தேவனிடத்தில் உங்களை அர்ப்பணிக்கும்படியாக, உங்களையே விட்டு கொடுக்கும்படியாக இந்த கால வேளையில் எங்களோடு இணைந்து கொண்டு, ஒருவேளை சரணங்கள் தெரியலனா உங்களுக்கு செல்லில் அடிங்க, அந்த பாட்டு நிச்சயமா லிரிக்ஸ் இருக்கும். இல்லைன்னா நெட்டில் பாருங்க, பின்னாடி கேளுங்க. நாங்கள் இப்போ பாடும்போது எங்களோட சேர்ந்து தெரிந்தால் பாடுங்க. ஒரு முறை பாடும்போது ரெண்டாவது முறை நீங்கள் சேர்ந்து பாடுங்க. ஒன்று தப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம். ஸ்லோவா அழகா மைல்டா அப்படி பாடுமா. சுயத்தை சாகடித்தாள், ஆமென், சுகமாய் வாழ்ந்திடலாம். ஆமென்.
Lord Jesus. உன்னையே வெறுத்து விட்டாள். பாடுங்க. ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தாள், சுகமாய் வாழ்ந்திடலாம். இந்த கால வேளையில் இன்னொரு முறை, உன்னையே வெறுத்து விட்டாள், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால், சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதினால் நம்முடைய சிந்தை மாறுதான், நீடிய பொறுமை நமக்குள்ள வருதான், நிரந்தரமான அமைதி வருதான். பாடுமா? பாடுனாலே நிறைய பேர் பயப்படுறோம். ஆனா சிலுவை சுமந்து பழகி பாருங்க, அது லகுவாய் உங்க பிரச்சனை மாறும். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதனால், வெரி குட், சிந்தையே மாறிவிடும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி தரும். எல்லாரும் சொல்லுங்க. நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டாள், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தாள், சுகமாய் வாழ்ந்திடலாம். ஸ்டான்ஸா உங்க ஸ்டைல கூட எடுத்துக்கங்க, பாடுங்க. ஹல்லேலூயா. இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் நடத்திடுவார். ஆமென். பாடுங்க சேர்ந்து. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்துக்கே, இயேசுவின் நாமத்துக்கே. பேர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்துக்கே. நமது மறையட்டுமே, நமது மறையட்டுமே. எல்லாரும் சொல்லுங்க. கிறிஸ்து வளரட்டுமே, இயேசுவே நமது மறையட்டுமே, கிறிஸ்து வளரட்டுமே. உன்னையே வெறுத்து விட்டால், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால், சுகமாய் வாழ்ந்திடலாம். சிங்கையா எடுத்துக்கங்க உங்களுக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Lord. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு தான் பைத்தியமா, நம்பி சேர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கு இல்லைங்க. தைரியமா பாடுங்க. ஆமென்.
ராஜாதி ராஜாவே, நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே, நாளைய தினம் குறித்து கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, இதுவரை காத்த தேவன் இனியும் நடத்திடுவார். இதுவரை காத்த தேவன் இனியும் நடத்திடுவார். உன்னையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தாள், சுகமாய் வாழ்ந்திடலாம். ஆமென். இப்பதான் முக்கியமான வார்த்தை. நான் நினைக்கிறேன் இது எங்களுக்கு தேவையான வார்த்தை. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சேர்த்து வைக்காதே, திருடன் பறித்துக் கொள்வான். சேர்த்து வைக்காதே, திருடன் பறித்துக் கொள்வான். கொடுத்திடு கர்த்தருக்கே, குறைவின்றி காத்திடுவார். எல்லாரும் வாயை திறந்து கொடுத்திடு கர்த்தருக்கே, குறைவின்றி காத்திடுவார். உன்னையே வெறுத்து விட்டாள், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். இந்த கால வேளையில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற சுயம் சாகும்போது, என்னை நான் வெறுக்கும்போது, என்னை நான் அர்ப்பணிக்கும் போது, இந்த சகோதரனுக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி, இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா பிள்ளைகளுக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி எல்லாம் எனக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புரவாகும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அந்த நல்ல தேவனை நோக்கி நாம் பாடல் வேலைக்காக ஜெபம் செய்வோமா? ஒரு அர்ப்பணிப்பின் பாடலை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. கேட்டுட்டு அப்படியே கை தட்டிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்துட்டு போகிறது இல்லைங்க வாழ்க்கை. அதை அப்படியே உண்மையாக வாஞ்சிக்கணும், அப்படியே உண்மையாக ரிசீவ் பண்ணணும். அப்போ தான் கர்த்தர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து உங்களை அழகாக வழி நடத்துவார். அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் கூட பரிசுத்த அலங்காரத்துடைய ஆலயத்திற்கு வந்து உம்மை போற்றி பாடி புகழ, எங்களை அர்ப்பணிக்க, எங்களை வெறுக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய கிருபைக்காக இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட சொன்ன கேட்ட பாடின பாடலின்படி இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார், இனியும் காத்துக்கொள்வார் என்று பாடினதுபடி இந்த ஆலயத்தில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும், நீர் நடத்தும். ஆண்டவரே, மீதியான வேளைகளிலும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்கள் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் தோத்திரங்களை செலுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் யாவரும் எழும்பி நின்று சங்கீதம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற 147வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். கொஞ்சம் பெரிய சங்கீதம்தான், இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு நொடி பொழுது நாம் அதை விசுவாசித்தால் கூட, சின்ன விசுவாசம், சின்னதாக ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கூட அந்த வார்த்தையில்
மகா பெரிய அற்புதங்களை கண்டவர்கள் சாட்சிகளெல்லாம் நீங்களே நம்முடைய ஆலயத்தில் கேட்குறீங்க. அதனால் கொஞ்சம் நேரம் ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே எங்களோடு சேர்ந்து தியானிங்க. 147வது சங்கீதத்தை நாம் எழும்பி நின்று வாசிக்க கேட்போம். ஆன்லைனில் இணைந்து கொண்டு இருக்கிறவர்கள் குறித்து வைத்து நீங்கள் வீடுகளில் இருக்கும்போது தியானிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 147. சங்கீதம் 147. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் லெக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலனுள்ளவருமாக இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சார்ந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சியோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களில் தாழ்ப்பாளர்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார், சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதில் விசேஷமான வாக்குத்தத்தமான வசனங்கள்னு சொன்னால் 9வது வசனத்திலிருந்தே ஆரம்பிக்குது. ஆனால் இந்த நாளிலே தேவன் என் மனதிலே உங்களுக்காக தியானிக்க சொல்லி இருக்கிற வார்த்தை 13, 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 13வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் பாருங்களேன். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி, அவர் உங்களுடைய வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் உங்களுடைய வாசல்களை தாழ்பாள்களை பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எந்த வீட்லையாவது எது இருக்கோ இல்லையோ தாப்பால் என்ன செய்யணும்? பலமாக இருக்கணும். தாப்பாலும் கதவை திறக்கிற கைவிடியும் தான் எல்லா வீட்லேயுமே ரொம்ப கவனமாக நம்ம போடுவோம். ஆனால் அந்த தாப்பாலை நாம் என்னதான் கவனமாக போட்டாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்த தாழ்பால்களை நான் பலப்படுத்துவேன். அல்லேலூயா. பலப்படுத்தி, வாசிங்க, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதி. அது மாத்திரம் இல்லை, உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஏன் தாப்பாலை சொல்லிட்டு பிள்ளைகளை சொல்கிறாருன்னா, பிள்ளைங்க வெளியில் போயிட்டு தன்னை அறிஞ்சு தன்னை அறியாமலும் சில நேரங்களில் தூங்குறவங்கெல்லாம் உண்டு. நான் கதவை மூட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? தாப்பால்களை பலப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாசிங்க. அவர் எல்லைகளை சமாதானம் உள்ள. அது மாத்திரமல்ல, அந்த வீடு தாப்பாலை மட்டும் பலப்படுத்திட்டு பிள்ளைகளை மட்டும் ஆசீர்வதிச்சுட்டு போனா பிரச்சனை இல்லை, அதோடு நின்றக்கூடாது. உன்னுடைய எல்லைக்குள்ளாக கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்திலே பார்த்தீங்கன்னா எல்லையிலே சமாதானம் இல்லை. சீன தேசம் எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கு. ரஷ்ய தேசத்தினுடைய எல்லையிலே சமாதானம் இல்லை. அமெரிக்க தேசத்தினுடைய எல்லையிலே சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சொல்கிறார், உன் தாழ்பால்களை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உன்னுடைய எல்லைக்குள்ளே சமாதானத்தை வைக்க போகிறேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்கு நிச்சயமா நடக்கும். இல்லை, இந்த சங்கீதம் நான் எத்தனையோ முறை படிச்சுட்டேன், எங்கேயா எனக்கு சமாதானம் வருது, எங்கேயா என் வீட்டில் ஒரு நல்ல கதவே போட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக போட முடியாது. இன்னைக்கு சொல்லுங்க, என் தாப்பா ஒருவேளை உலக பிரகாரமாக கொஞ்சம் கதவு சரியில்லாமல் இருந்தாலும் சரி, தாப்பா சரியில்லாமல் இருந்தாலும் சரி, அந்த தாழ்பாள்களை பலப்படுத்தி எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கொடுத்து எல்லையில் சமாதானம் வைக்கிறது எங்க ஏசப்பான்னு சொன்னீங்கன்னா அந்த சமாதானத்தை நீங்க ருசிக்க முடியும். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் வாசிங்க பிரதர், தேவைப்படுது. உச்சிதமான கோதுமையினால், அதை மாத்திர சொல்ல, இவை எல்லாம் இருந்தும் நீ சாப்பாடு இல்லாம இருக்கக்கூடாது. இது ஆண்டவருடைய
விருப்பம் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் இருக்கியா, தாப்பா பலப்படுத்தியாச்சு. பிள்ளைகளை நல்லா பார்த்து ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சஃபாரி கோட்டு ஷூட்டு எல்லாம் போட்டிருக்கிறாங்க. நல்லா சமாதானமாக தான் இருக்குது, யாருக்கிட்டையும் சண்டை வரல, பிரச்சனையே கிடையாது. சாப்பாடு இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்ந்துட முடியுமா? வாழ முடியாது. அதையும் சொல்கிறார், உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தி ஆக்குவார். இந்த மாசத்துல, இந்த வருஷத்துல ஆரம்பத்திலிருந்து என்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிற காரியமே, ஆராதனையில் எல்லாத்தையும் நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சபையில் வருகிற உங்களுக்கும் தெரியும், முடிவு நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த தேவன் தான் இப்போ சொல்கிறார், தாப்பால் பலப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதித்து எல்லைகளில் சமாதானம் வச்சு உங்களை உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ இது அத்தனை பேர்த்துக்கு நடக்கும். இல்லைங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில் எத்தனையோ முறை பார்த்தாச்சு, எத்தனையோ முறை நான் கேட்டாச்சு. ஏன் நான் எங்கே போனாலும் இந்த வார்த்தையை தான் சொல்கிறாங்க, என்ன நடக்குது? நம்ம ஊரில் நிறைய பேர் இப்படி தாங்க, நிறைய பேர் இப்படி தான். நான் சொல்கிறேங்க, கிடைக்கும், நான் பார்ப்பேன், நான் ருசிப்பேன், நான் கண்டடைவேன்னு சொல்கிறவங்க மட்டும்தான் கண்டடைய முடியும். ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும், இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, ஓரளவு ஒரு காரியத்தை சொல்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஒருத்தி போனா, இந்த தேசத்தை விட்டுட்டு போன்னு சொன்னோடனே போனா, உங்களுக்கெல்லாம் தெரியும். திரும்பி வந்தாங்க, கர்த்தருடைய ஊழியக்காரனை பார்த்தாங்க, எல்லாம் கிடச்சிச்சு. காரணம் என்னென்னா, வார்த்தையை ரிசீவ் பண்ணணும். இன்றைக்கி இந்த காலை வேளையில் சொல்லுங்கள், எனக்கு என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பார், என் எல்லைக்குள்ளே ஒரு காவல் வைப்பார், என் தாப்பால்களை பலப்படுத்துவார், எனக்கு உச்சிதமான கோதுமையை கொடுப்பார்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்கிறேன், இது வரைக்கும் கொஞ்சம் சம்பளம் வாங்கின உங்கள் வீட்டுக்காரரு ப்ரமோஷனில் நல்ல சம்பளத்துக்கு போக போகிறார். இது வரைக்கும் கொஞ்சம் சம்பளம் வாங்கின உங்கள் வீட்டுக்காரம்மா நல்ல சம்பளத்தில் வேலைக்கு போக போகிறாங்க. விசுவாசித்தால் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் செய்வார். யார் வாயை திறந்து அறிக்கை பண்ணாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிற நிலைமைகளில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். உங்கள் தாப்பாலை தேவனே பலப்படுத்தி இருக்கிறத நீங்கள் உணர முடியும். உங்கள் பிள்ளைகளை தேவனே ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். உங்கள் எல்லைகளுக்குள்ள இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன முறுமுறுப்பு, எரிச்சல், கோபங்கள் எல்லாம் மாறி சமாதானத்தை கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் மாத கடைசி 22, 23 தேதி வந்தால் பற்றாக்குறை இருந்திருக்கும். நான் சொல்கிறேன், 30 நாள் வந்தாலும் சரி, 39 நாள் வந்தாலும் சரி, 29 நாள் வந்தாலும் சரி, 31 நாள் வந்தாலும் சரி, உச்சிதமான கோதுமையினாலே கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. அந்த தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மனிதன் பேசுகிறதை போல இன்பமானதல்ல, அது நிறைவேறக்கூடிய வார்த்தையாக, எங்களை திருப்திப்படுத்தக்கூடிய வார்த்தையாக, எங்களுக்கு எல்லைகளுக்குள்ளே சமாதானத்தை கொடுக்கிற வார்த்தையாக, எங்கள் பிள்ளைகளை பராமரிக்கிற வார்த்தையாக, எங்கள் தாழ்பாடுகளை பலப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட எங்களோடு இணைந்து கொண்டு சபையிலும் யூடியூப்பிலும் ஆன்லைனிலும் இது என் வாழ்க்கையிலும் நடக்கும், என்னையும் திருப்தியாக்கி நடத்துவார் என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் திருப்தியாக்கி நடத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து இம்மட்டும் இடைப்பட்ட தேவன், இம்மட்டும் எங்களை நடத்தி இருக்கிற தேவன், இம்மட்டும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிற தேவன், மீதியான காரியங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்வோம். இந்த நாளிலும் கூட சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். காணிக்கை ஆன்லைன் வாயிலாக, மணி ஆர்டர் வாயிலாக அநேகம் பேர் எங்களோடு இந்த ஊழியத்தை பற்றி அறிந்து கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. சபையில் சில நேரங்கள் காணிக்கைகள் எடுக்க முடியாமல் இருக்குன்னா, சபை புதிதாய் கட்டப்பட்டிருக்கிற சபையில் நமக்கு வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சில வாரங்கள் கூட்டம் கம்மியாக இருந்தால் எடுக்க முடியுது, கூட்டங்கள் அதிகமாக இருந்தால் எடுக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா கேமராவே தட்டி விட்டுறாங்க எங்கள் மக்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையினாலே தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக, ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, மாற்றுத்திறனாளிகளுக்காக செய்யப்படுகிற உதவிகளுக்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஒரு நாள் எங்களுடைய ஆலயத்தையும் கூட ஞாயிறு தோறும் காலை 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை நடைபெறுகிறது. இந்த ஆராதனையில் நீங்கள் மறுநாள் வந்து கலந்து கொள்ள உங்களுக்கு நேரம் இருக்குமானால், சூழ்நிலைகள் இருக்குமானால் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஆவிக்குரிய பாடல்கள், ஆவிக்குரிய சத்தியங்களை நாங்கள் தர காத்திருக்கிறோம். தேவன் கொடுப்பார். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. அநேக பேர் வெளி மாவட்டங்களிலிருந்து கலந்து கொள்கிறாங்க. அநேக சாட்சிகளை சொல்கிறாங்க. அவங்க வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய பேர் உணவுகள் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இந்த சாட்சி வேலைகளை, இந்த ஆராதனைகளை, இந்த உபவாச கூட்டத்தில் எனக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் என்று விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால், ஒரு நாள் நானும் போய் தான் பார்க்குறேனே அப்படிங்கிற வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்குமானால், ஒரு நாள் என்னோட தொடர்பை ஏற்படுத்தி உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.
தொடர்ந்து 3வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் பார்வையற்றவர்களுக்கும் மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் விதவை பெண்களுக்கும் ரூபாய் 880 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் 60 குடும்பங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இதில் ஒரு சிலர் வாக்கு பண்ணிட்டு கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க. அப்படி கொடுக்க முடியாமல் இருக்கிற குடும்பங்களுக்கு பதிலாக கர்த்தர் புதிய குடும்பங்களை எழுப்ப நீங்கள் யாவரும் இந்த சபையில் உட்கார்ந்துருக்கிறவங்களும் சரி, பார்த்துட்ருக்கிறவங்களும் சரி, ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எந்த காரியமும் நான் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த சபையில் அறிவிக்கப்படுகிற, ஊழியங்களில் அறிவிக்கப்படுகிற, தொலைக்காட்சியில் நிகழ்ச்சியில் அறிவிக்கப்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல, கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஏன்னா நான் அப்படி தான் ஓப்பனாக டிவியில் சொல்வேன் ஒவ்வொரு நாளும். காணிக்கை என்பதெல்லாம் என்னை பொறுத்தளவுக்கு என் வேலையை நான் சரியாக செய்தேன்னா கர்த்தர் எனக்கு உண்டான கூலியை காக்கையை கொண்டு போஷித்திருக்கிற தேவன். அல்லேலூயா. காக்கையை கொண்டு போஷித்திருக்கிற தேவன். எலியா சூரச்செடி கடியில் போய் படுத்து கிடந்தான். போதும்னு சொல்லிட்டு, வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு படுத்திருந்தான். எந்திரிப்பா, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அநேகம் என்று சொல்லி டிராவல் பண்ண வச்ச ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியும். அதனால் கட்டாயம் அல்ல, விசனமாயும் அல்ல. நீங்கள் கேட்குறீங்க, இசையை கேட்குறீங்க, டிவியில் வர்றது பார்க்குறீங்க, எல்லாத்துக்கும் எவ்வளோ செலவாகுங்கிறத நீங்களே கணக்கிட்டு பார்க்கலாம். ஒரு மாதத்திற்கு டிவிக்கு மட்டும் 1 லட்ச ரூபா தேவைப்படும். சம்பளத்துக்கு 1,22,000 ரூபாய் 7 பணியாளர்களுக்கு தேவைப்படும். அது போக பிள்ளைகள் 46 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அது போக நலத்திட்ட உதவிகள், இதெல்லாம் நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பாரம் இருந்தால் கட்டாயம் அல்ல, விசனமாக இல்லை, தேவன் ஏவினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. 9360383940 பேசுங்க, ஜெபிப்போம். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். இல்லை நேரடியாக வந்து பார்க்கணுன்னா வந்து பார்க்கலாம். ஜெபிங்க, முதலாவது ஜெபிங்க. தேவன் தொடர்பு ஏற்படுத்த சொன்னால் எங்களோடு நீங்கள் பேச உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்முடைய ஜாய் டிவியில் திங்கட்கிழமை தோறும் 11 மணிக்கு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இது உங்களுக்கு தெரியும். தெரிந்தவர்களுக்கும் இந்த ஆராதனையை நீங்கள் அறிமுகம் செய்து வைக்க, பார்க்கும்படி சொல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா மிகுந்த பிரயாசத்தோடு எதையும் எழுதி வச்சு பேச முடியாது. எதையும் நான் ரொம்ப அப்படி அதெல்லாம் கிடையாது. ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ, பாட்டாக இருந்தாலும் சரி, ஆராதனையாக இருந்தாலும் சரி, சில வார்த்தைகள் தப்பாக இருந்தால் இன்றைக்கி தான் அவர் அனுமதிக்கிறாருன்னா அப்படியே போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். அதனால் கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே நடத்தப்படுகிறது. மிகுந்த வாஞ்சையோடு நான் காத்திருந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்துகிட்டு வர்றேன். அதனால் நீங்கள் ஜெபிங்க, இந்த நிகழ்ச்சிகளை குறித்து அறிமுகம் செய்து வைங்க, நம்முடைய யூடியூப் சேனலை குறித்து அறிமுகம் செய்து வைங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து புதிய ஆலயத்தில் இன்னும் ஆல்டர் அமைக்கும் பணிகள், பெயிண்டிங் வேலைகள்லாம் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. அதற்காகவும் நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களை ஜெபத்தினாலும் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளாலும் தாங்கி வருகிற உங்கள் யாவருக்கும் நான் நன்றிகளை செலுத்த கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நீங்கள் என்னுக்காக அல்ல, கர்த்தருக்காக உழைக்கிறீர்கள், கர்த்தருக்காக கொடுக்கிறீர்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக என்னோடு சேர்ந்து பணியாற்றுகிறீர்கள். ஆகையினால் நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நாம் ஓடுவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபியுங்கள். இப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். யாவரும் எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிச்சு நான் அப்படியே உங்களை வீட்டுக்கு அனுப்ப போகிறோம். கொஞ்ச நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டை சொல்லி தான் உங்களை அப்படியே ஜெபத்தில் வழி நடத்தி பாடி அவரை ஆராதிக்கிறோம். எனக்கு ரொம்பலாம் தஸ்புஸ் வேலையெல்லாம் பார்க்க தெரியாது, நான் பார்க்கவும் மாட்டேன், பார்க்கவும் கூடாது. அது நல்லா இருக்காது. ஏன்னா நான் இங்கிட்டு திருப்பினா அது இங்கிட்டு போயிடும். அல்லேலூயா. அதனால அப்படியே ஜென்ரலாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக அவர் கொடுத்த பழைய பாட்டு 1-2 பாட்டை பாடி அவர் கொடுக்கிறதன்படி அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில் நிரம்பி உங்களுக்காக நான் மனதார எதையும் பார்க்காம, எந்த சூழ்நிலை பார்க்காம ஜெபிக்கிறேன். இங்கிருந்து ஜெபிக்கிற ஜெபம் தான் தூபம் போல ஏறெடுக்கப்படுகிற ஜெபக்கும், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெபம், ஜெப ஆவியினாலே ஜெபிக்கிற ஜெபம் அநேக குடும்பங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அந்த விடுதலையின் காணிக்கை தான் இந்த ஊழியத்தை நடத்துது. இப்போ கூட நாம் எல்லாரும் சேர்ந்து எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா? கர்த்தர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனை கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அவரை ஆராதிக்காம இருக்க முடியுமா? இருக்கக்கூடாதுல்ல. எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். கைகளை தட்டி ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். எங்களோட சேர்ந்து பாடுங்க. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். அவர் ஒருவர் தான் ஆராதிப்பதற்கு தகுதி உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன். ஆகையாலே இதுவரைக்கும் எதோ நேரத்தை கொடுத்த நீங்க இப்ப எங்களோட சேர்ந்து அப்படியே வல்லவரே நல்லவரை நோக்கி ஆராதிப்போமா? வாங்க. ஆராதவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஓ ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன்.
ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆமென். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ள ஆமென். இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வரும்போது எப்பவுமே சொன்னல, அலட்சியமாய் வரக்கூடாது. போன ஆராதனையில சொன்னல, அஜாக்கிரதையா வரக்கூடாது. இப்ப பரிசுத்த உள்ளத்தோடு வந்திருக்கிறீங்க, பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க போகும்போது பெரிய விடுதலையோட போக போறீங்க. பாடுமா? ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். இயேசுவே ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க. காண்பவர், என்னை காண்கிற தேவன், என்னை காக்கிற தேவனாக இருக்கிறபடியால் அவரை இந்த காலை வேளையில ஆராதிப்பேன். மனதார பாடுங்க. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஓ ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். இப்ப பாடுங்க. ஆவியிலே ஆவியிலே எல்லாரும் 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 ஆவியில நிறைஞ்சு அப்படியே அபிஷேகத்துல நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரிடத்துல உங்க பிள்ளைகிட்ட பேசுறது போல, உங்க கணவன்கிட்ட பேசுறது போல, உங்க மனைவிட்ட பேசுறது போல, உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறது போல அப்படியே கர்த்தரிடத்துல இன்னொரு ஆவியிலே 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 பாடுங்க. ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். எல்லா ஆவியில நிறைஞ்சு உண்மையிலே ஆவியானவரை இடைப்பட வேண்டும் என்று சொல்லி கூப்பிடுங்க கூப்பிடுங்க. கர்த்தர் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னா உண்மையோடு ஆவியோடு ஆராதிக்கிறவனுக்கு தான், முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதிக்கிறவனுக்கு தான் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் ஆமென் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரர். ஓ என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரர். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையும் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். பாடுங்க எல்லாரும். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே. சொல்லுங்க. அந்தமும் எல்லாமே அவர்தான். ஜோதி அவர் முந்தினவராக பிந்தினவராக இந்த உலகத்திலே வந்தார். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. அவர் உங்க வாழ்க்கையில் அதிசயம் செய்யணும்னா அவர் தான் என்னை ஆதரிக்கிற தெய்வம். அவர் மேலே பாரத்தை வைப்பேன். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதிசயம் செய்வான். நீதிமான் தள்ளாட விட மாட்டார். நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார். இயேசுவே நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே.
அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். உள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். பாடுங்கோ. உள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, என் இயேசு போதுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல 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 கைகளை தட்டி நீங்க ஆராதிக்கும் போது உங்க பிரச்சனை மாறும்னு சொல்லுங்க, மாறும். வியாதி தீரும்னு சொல்லுங்க, தீரும். கடன் பாரம் குறையும் சொல்லுங்க, குறையும். வேற எனக்கெல்லாம் பெருசா ஆராதிக்க தெரியாதுங்க. 4 பாட்டு தான், நன்றி பலிகள் தான், ஸ்தோத்திர பலி தான். அது இந்த ஊழியத்தை நடத்துதுன்னா இன்னைக்கு எங்களோட கனெக்ட் ஆயிருக்கிற உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, ஆவியில் வல்லமை, அக்கினியில் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, ஆவியில் வல்லமை, அக்கினியில் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, ஓ ஆவியில் வல்லமை, அற்புதத்தில் வல்லமை. பொழிந்திடும் சொல்லுங்க, உன்னதத்தில் வல்லமை, ஆவியில் வல்லமை, அற்புதம் வல்லமை. வல்லமை தாரும் தேவா, வல்லமை தாரும், வல்லமை தாரும் தேவா. இன்றே இன்றே தேவை தேவா, இப்போ வாரும் தேவா. ஓ இன்றே தேவை தேவா, இப்போ வாரும் தேவா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, பாடு. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, எங்கள் சபை அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிறைய இறங்கி வாருமே. கண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதி. முடிக்க போறேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், எஸ் லார்ட். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசு ஆராதிப்பேன், ஓ ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, என்னை காண்பவரை நான் ஆராதித்திருக்கிறேன், என்னை காப்பவரை ஆராதித்திருக்கிறேன், என்னை ஆதரிப்பவரை ஆராதித்திருக்கிறேன், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறவரை ஆராதித்திருக்கிறேன், என்னை வழி நடத்தி இருக்கிறவரை ஆராதித்திருக்கிறேன், என்னை பலப்படுத்துகிறவரை ஆராதித்திருக்கிறேன், என் எல்லைகளை தாப்பால் சமாதானத்தை கொடுக்கிறவரை நான் ஆராதித்திருக்கிறேன், எனக்கு உச்சிதமான கோதுமைகளை கொடுக்கிறவரை நான் ஆராதித்திருக்கிறேன், என் கண்ணீரை துடைக்கிறவரை நான் ஆராதித்திருக்கிறேன், என் மேல் பிரியமாய் இருப்பேன் என்று சொல்லுகிறவரை ஆராதித்திருக்கிறேன். இந்த நாளிலே அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க. ஓரி பல சந்தர பரபலன. ஹல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான்
உயிர் வாழ்கின்றே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனையோ பேர் போன வருஷம் ஆராதனையில கலந்து கொண்டவங்க, போன மாசம் ஆராதனையில கலந்து கொண்டவங்க, போன வார ஆராதனையில கலந்து கொண்டவங்க இன்னைக்கு இல்ல டாடி. நம்முடைய அழகான கண்கள் என்னை கண்டு ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வைத்திருக்கிறது, ஆர்ப்பரிப்போடு ஆராதிக்க வைத்திருக்கிறது, விடுதலைகளோடு ஆராதிக்க வச்சிருக்கிறது. என் தேவைகளை சொல்லி ஆராதிக்க கிருபை கொடுத்திருக்கிறீங்க. இப்பவும் உம்முடைய காருண்ய கரம் ஆண்டவரே என் எல்லைக்குள்ள சமாதானத்தை கொடுக்கட்டும். என் தாப்பால பலப்படுத்துங்க, என் குழந்தைங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் சொல்றேங்க, இந்த வருஷம் முழுக்க நான் சொல்ல போற வார்த்தை இதுதான், நான் ஆராதிக்க போற வார்த்தை இதுதான். ஒரே ஒரு வார்த்தையை பற்றி பிடித்து கேட்டா கிடைக்குங்கிற விசுவாசம் இருந்தா சொல்லுங்க. இந்த வருஷத்தினுடைய முடிவு அவர் கண்கள் பட்ட வருஷமா, நல்லதை கண்ட வருஷமா, நல்லதை ருசிச்ச வருஷமா, நன்மைகளை ரிசீவ் பண்ண வருஷமா, பெற்றுக்கொண்ட வருஷமா, இழந்து போனதை ரெட்டிப்பா திருப்பி கொண்ட வருஷமா உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. கரங்களை தட்டி கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காய் ஹல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். மனுஷன் உங்களை அறியாம இருக்கலாம், மனுஷன் உங்ககிட்ட உதவி வாங்கிட்டு தேடாம இருக்கலாம், மனுஷன் நீங்க என்னதான் செஞ்சாலும் உங்களை பத்தி எப்பவுமே குறை பேசிட்டு இருக்கலாம். அவர் கண்கள் உங்களை காணிட்டு இருக்கு. நீங்க ஆராதிக்கிற சத்தத்தை அவருடைய செவி கேட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே ஒப்பு கொடுத்து சொல்லுமா, அவர் கண்கள் என் மேல பட்டுருச்சு, அவர் செவி என் சத்தம் கேட்டுருச்சு. ஏன்னா நான் பற்றி பிடிச்சிருக்கிற தெய்வம் கண்ணிருந்து பாராததல்ல, காதிருந்து கேளாததல்ல, தொண்டை இருந்து சத்தமிடாததல்ல, இந்த பேதையை, இந்த பைத்தியத்தை பயன்படுத்துகிற தேவன். என் விண்ணப்பத்தை கேட்பார், என் கண்ணீரை காண்பார். நான் ஆராதிக்கும் போது என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை, தரித்திரம் மாறும், வறுமை மாறும், நோய் தீர, கடன் பார குறையும், தடைகள் உடையும். இயேசு என் முன்பாக வருவார், என் குறைகளை கேட்பார். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அப்படியே ஒப்பு கொடுத்து, முடிஞ்சு போனதில்லை என் வாழ்க்கை, தொடங்கி இருக்கிறது என் வாழ்க்கை. அது நல்ல வாழ்க்கையா போக போகுது, நல்ல வாழ்க்கையா தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு வாழ்க்கையா மாறப்போகுது. நான் இந்த ஆராதனையில விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. உலர்ந்த எலும்புகள் அன்றைக்கு திரளான சேனையாய் நின்று இருக்கிறது என்றால், இந்த ஆராதனையிலே எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிற சபை, திருச்சபை சொந்தங்களே, என் அன்பான குடும்பங்களே, விசுவாச பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உலர்ந்து கிடக்கிற எல்லாவற்றையும் கர்த்தருடைய கண்கள் இப்பொழுது காண்கிறது. கர்த்தருடைய கரம் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் எல்லைக்குள்ள சமாதானம் வருது. உங்க குடும்பத்துல இனிமே பற்றாக்குறையே இல்லாம மாவு பிசைகிற தொட்டியை கர்த்தர் ஆசீர்வதித்து உச்சிதமான கோதுமையினாலே உங்களை திருப்தியாக்க போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபல சந்தரபரரி கனபரனா ருஷந்தரபரியரனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து பாடுங்க, சேர்த்து வந்த நல்ல நேசரே, யாரும் அறியா. இப்ப நீங்க பாடுங்க, நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று. எல்லாம் சொல்லுங்க, முடிந்ததென்று நினைத்த நானும் இப்ப இந்த சபையில உயிருள்ள சாட்சியாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், இன்னும் ஆராதிக்க போகிறேன். ஏன்னா இந்த வருஷத்தினுடைய முடிவு, இந்த மாதத்தினுடைய முடிவு, இந்த வாரத்தினுடைய முடிவு என் தொழிலில் ஒரு நல்ல முடிவா மாறப்போகுது, என் வேலையில ஒரு நல்ல முடிவா மாறப்போகுது,
என் வியாதியில ஒரு நல்ல முடிவா மாறப்போகுது, என் கடன் பாரத்துல ஒரு நல்ல முடிவா மாறப்போகுது, எனக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் கர்த்தர் திரும்பி தர போறாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனுஷன் யாரும் செய்ய முடியாதுங்க. உங்களோட இனிக்க பேசுவாங்க, இதமா பேசுவாங்க, சூழ்நிலைகளால மாறி போவாங்க, மறந்து போவாங்க. ஆனா என் கர்த்தருடைய கண்கள் பூமியில நல்லோர் மீதும் தீயோர் மீது நோக்கமாயிருக்கிற கண்கள், என்ன போல ஒரு பாவியெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற அவருடைய கரங்களும் கண்களும் உங்க மேல பட்டு உங்க வியாதியை மாற்றும், உங்க பிரச்சனையை தீக்கும், உங்க கடனை தீக்கும், உங்க பிள்ளைங்களை நல்ல ஹையர் ஸ்டடிக்கு கொண்டுட்டு போகும். கரங்களை தட்டி அப்படி செய்ய போற தேவனுக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உற்சாகத்தோடு ஆராதித்து விட்டு சோர்வோடு யாரும் போயிடக்கூடாதுப்பா. ஒரு வரமுள்ள ஊழியத்தை, வாக்குள்ள ஊழியத்தை, உண்மையுள்ள ஊழியத்தை, உக்கிரானமுள்ள ஊழியத்தை நம்முடைய சபையில செய்தேன் என்கிற திருப்தி நான் கேட்கும்படி, கேட்டு உம்மை தோத்தரிக்கும்படி அநேக குடும்பங்கள் இந்த ஆராதனையில் எதிர்பார்ப்போடு ஆராதித்திருப்பாங்க, தேவைகளோடு ஆராதிப்பாங்க, குறைகளோடு ஆராதித்திருப்பாங்க. அவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு சொன்ன வார்த்தையின்படி, சங்கீதத்திலே தியானித்ததன்படி, நீர் எப்பொழுது என் கூட பேசிட்டு இருக்கிறதன்படி முடிவு நல்ல முடிவா, எல்லைகளுக்குள்ள சமாதானம், உச்சிதமான கோதுமை, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற அனுபவம், தாப்பாள்களை பலப்படுத்துகிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் வர நீர் கிருபை செய். நான் யாருடைய முகத்தையும் பார்க்கல, எந்த நிறத்தையும் பார்க்கல, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் மட்டும் எங்கள் ஆராதனையோடு இடைப்பட்டீர். தொடர்ந்து உடைய ஆவியானவருடைய வார்த்தையிலும் பேசும்போது கூட அடிமையை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று உடைய கரத்திலே வந்த பிள்ளைகளையும் என்னையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே தொலைக்காட்சியிலும் சபையிலும் உங்களை எல்லாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவோ நேரம் நம்ம பாடல் பாடினாலும், எவ்வளவோ நேரம் ஆராதித்தாலும் அது நல்லதுதான். ஆனாலும் அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. ஆகையினால இந்த வார்த்தையினால தான் இந்த ஊழியம் அநேகரை உங்களையெல்லாம் நல்ல ஒரு சொந்தங்களாக, நண்பர்களாக, தாய் தகப்பனாக, இந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு செய்யப்படுகின்ற ஊழியத்திற்கு கொடுத்திருக்கிறது. ஆகையினால இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளுக்காக, ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த ஊழியத்திற்கு எந்த வெளிநாட்டு உதவியோ, எந்த தனிப்பட்ட மனிதனுடைய உதவியோ கிடையாது. நீங்கள்லாம் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன காணிக்கைகளை தான் இந்த ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன வார்த்தை பேசலாம் அப்படின்னு. எப்போவுமே நம்ம பிரசங்கத்தை பற்றி நிறைய கமெண்ட்ஸு, கண்டென்ட்ஸ் எல்லாம் வரும். அதை நான் பெருசாக என்றதில்லை. ஆனால் இந்த நாளில் ஆண்டவரே ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார். என்னிடத்துல வருகிற வார்த்தை, நான் போடுற வார்த்தையை நீ அப்படியே சொல்லக்கூடியவன். அதனால் சில ஜனங்கள் ஆசீர்வாதத்திற்காகவும் சோர்ந்து போய் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்று எரேமியா 30வது அதிகாரத்தில் ஒரு அழகான வாக்குத்தத்த வசனங்களை, ஒரு 5 காரியங்கள் அந்த வசனத்தில் இருக்கு. அவ்வளவு தியானிக்க முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் நம்ம கர்த்தரிடத்தில் கேட்போம், அவர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவது இல்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை அவைகளிலிருந்து அவர்களுக்கு அப்படின்னு சொன்னா, எவைகளிலிருந்து எவர்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? கண்டிப்பா தெரியணும். அப்ப வசனத்தை என்ன படிக்கணும்? கொஞ்சம் முன்னாடி போய் 18வது வசனத்தை படிக்கணும். சில பேர் எப்படின்னா வார்த்தையை வெட்டி படிச்சுக்கிடுவாங்க, இல்லைன்னா ஒட்டி படிச்சுக்கிடுவாங்க. 2 வார்த்தையை சேர்த்து அடுத்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் போட்டுக்கிடுவாங்க. இல்லைன்னா வார்த்தையினுடைய ஒரு பகுதியை மட்டும் பிடிச்சிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி பைபிளை நம்ம படிக்கக்கூடாது. நான் எப்பவுமே அப்படி படிக்கிறதும் இல்லை. அல்லேலூயா. 18வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்கய்யா. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆமா, நீங்க தெளிவா சவுட்ல அடிச்ச மாதிரி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில். யாருக்கு சொல்லி இருக்கிறாரு? யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி
அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனையாக அது முன்போல நிலைப்படும் என்று சொல்லிவிட்டு தான் அந்த நிலைப்படுகிற யாக்கோபுடைய கூடாரத்தில் யாக்கோபின் சந்ததியா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சொல்லி இருக்கிறாரு, மகிழ்ச்சியும் ஆடலும் பாடலும் கேட்க போகுது. அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா 2005 திருநெல்வேலியில ஒரு கூட்டத்தில் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களாண்ணே? நல்ல பாட்டு. அந்த பாட்டு பாடும்போது அவருடைய உடம்புல இருந்து வந்த அசைவு எனக்கு பார்க்க முடியாது, ஆனால் இதை பற்றி பேசாதவங்க யாருமே கிடையாது. அவ்வளவு துள்ளல், அவ்வளவு ஒரு நடனத்தோட அவர் பாடினாராம். உண்மையாக அவர் அந்த சந்தோஷத்தை ருசிச்சிருக்கிறாரு. அவரால் என்ன செஞ்சு முடிஞ்சு பாட முடிஞ்சிச்சு. இன்னைக்கு இதை ருசிக்கிற, இதை விசுவாசிக்கிற உங்களுக்கு நானும் யாக்கோபு சந்ததி தான், நானும் யாக்கோபின் பேரன் தான், பேத்தி தான் சுதந்திரிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஆடலும் பாடலும் மகிழ்ச்சியும் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்களோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை கேட்குறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஏன் கூடாரத்தில் வருமானு கேட்டிங்கன்னா வராது. இது ஏன் கூடாரமும் யாக்கோபு கூடாரம் தான். என் வீடும் ஆண்டவரால் கட்டப்பட்ட வீடு தான், என் வீடும் ஆண்டவரால் நிலைநிறுத்தப்பட்ட ஒரு வீடு தான், இது எனக்காகவும் ஆண்டவர் கொடுத்த அரண்மனை தான் என்று சொன்னா உங்க வீட்டில் பாட்டு கேட்கும். அல்லேலூயா. உண்மையாவே எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 31ஆம் தேதியும் 2 மணி நேரம் ஜெபம், 1ஆம் தேதியும் 2 மணி நேரம் ஜெபம். எதுக்கு தெரியுமா? உண்மையானது எதுங்கிறத முதல்ல தெளிவாக நிறைய பேர் புரிஞ்சுக்க முடியல. அதனால தான் எனக்கு மட்டும் நடக்கலையேன்னு ஒரு கேள்வி இன்னைக்கு சொல்றார். இப்படி கேள்வியோடு உங்களை பார்த்து உட்கார்ந்து இருக்கிற, உங்களை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிற, உங்களை பார்த்து தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பதாக இருக்கிற உங்களை பார்த்து சொல்றார், நீயும் மகனே யாக்கோபு சந்ததி தான், நீயும் மகளே யாக்கோபு சந்ததி தான். ஆகையினால உனக்கு ஆடல் பாடல் மகிழ்ச்சி மட்டும் இல்ல, என்ன அடுத்து வாசிங்க, ஆடல் பாடல் மகிழ்ச்சி கேட்கும். 19 வாசிங்க. அவர்களை வர்த்திக்க பண்ண, ஆமென், உங்களை என்ன செய்ய போறாரு? வர்த்திக்க பண்ண போறாரு. அல்லேலூயா. வர்த்திப்புனா என்னங்க சொல்லுங்க? வர்த்திப்புனா என்ன பிரதர் சொல்லுங்க? அதிகப்படுத்துறது, எக்ஸ்ட்ரா கூட்டி கொடுக்க போறாரு. நீங்க இந்த மாசத்துல 20,000 சம்பளம் வாங்கினா உங்களுடைய சம்பளம் நான் இப்படி விசுவாசிக்கிறேன் 25,000 மாறும். அல்லேலூயா. நிச்சயமா விசுவாசித்தால் தேவன் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். இப்போ இந்த மாசத்துல 12,000 ரூபாய் சம்பளம் வாங்கினீங்கன்னா இப்படி விசுவாசிங்க, இந்த மாசம் எனக்கு ஒரு 16,000 தேவைப்படுது, அதை கர்த்தர் கொடுப்பாரு. கடன் வாங்கி இல்ல, வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய நோக்கமே, அவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கமே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு. ஆமென். அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வார் 115வது சங்கீதத்துல 14வது வசனத்துல, கொஞ்சம் அதை வாசிச்சுட்டு திருப்பிங்க வாங்க. 115வது சங்கீதம் 14வது வசனம். ஏன்னா தெரிஞ்ச வசனமா இருந்தாலும் வசனத்தை ஆடியோ வீடியோ ப்ரோக்ராம் இருந்தாதான் நல்லா இருக்கு. கர்த்தர் உங்களையும், கர்த்தர் நம்மளை பார்த்தே சொல்றாருங்க, நம்மளை பார்த்தே சொல்றாரு பாருங்க, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். கரங்களை தட்டி சொல்லுங்க, எனக்கும் என் பிள்ளைக்கும் வர்த்திப்பு நடக்க போகுது, என் வீட்டில் ஆடல் பாடல் சந்தோஷம் வரப்போகுது. மகிழ்ச்சியின் சத்தத்தை பார்த்து மற்றவங்களும் இந்த இயேசுவை அறிய போகிறாங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்கள் மூலமா ஒரு ஆத்துமாவை கொள்ளை பொருளாய் என் தேவனுக்கு சொந்தமாக்க முடியும். அல்லேலூயா. நிச்சயமாங்க. எனக்கு பாட்டு தாங்க தெரியும். நான் நிறைய சொல்லியிருக்கேன். எங்கள் ஆராதனையில் கூட நிறைய பேர் மோசஸ் ஆராதனையில் நிறைய பாட்டு தான் வரும்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த பாட்டும் இந்த மகிழ்ச்சியான முகமும் எத்தனை பேரை தெரியுமா இந்த கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தியிருக்கு. இன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்து பாட போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. அந்த சந்தோஷத்தில் மற்ற குடும்பமும் உங்கள் மூலமா கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்பட போகுது. எத்தனை பேர் இதை செய்ய போறீங்க? ஹல்லேலூயா. அப்படி செய்யற உங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. எரேமியா 30:19 வர்த்திக்க பண்ணுவேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அடுத்த ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ வர்த்திச்சுட்டு அப்படியே நான் உன்னை விட்டுருக்க மாட்டேன். வர்த்தித்த காரியம் உனக்கு இனிமே என்ன செய்யாது? குறுகி போவதில்லை. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வர்த்திச்சிட்டோம்னா
வசதி வந்துருச்சுன்னா கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு சொல்லி அவரை துதிச்சு அவரை ஆடல் பாடல் பாடி மகிமை செலுத்திங்கன்னா, நான் யாக்கோவின் கூடாரத்தில் வாசம் பண்ணுகிறவன், என்னுடைய வீடு யாக்கோவுடைய வீடை போல, என்னுடைய அரண்மனை அவரே நிலைப்படுத்தின மண்மேடுன்னு சொன்னீங்கன்னா, உங்களை அவர் வர்த்தித்த காரியங்களில் பெருகின காரியங்களில் குறுக விடாமல் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு கூட ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வசனம் கொடுத்துருக்கிறான் பாருங்க. 59வது அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுது வாசிங்க. ஏன்னா நமக்கு தெரியும் எங்கே பிரதர் நடக்குது, அப்படியே தானே இருக்கு. கொண்டு வர சம்பளம் மாதம் மாதம் வீட்டுக்கு பத்தலை, வாய்க்கு பத்தலை, கைக்கு பத்தலை, பால்காரங்கிட்டே கடன் சொல்கிறேன்னே நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்கிறார், இது ஆண்டவருடைய வார்த்தை, இது ஒரு நாளும் நிறைவேறாமல் இருக்காது, நிறைவேறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்னை நடத்துவார், என்னை அவர் வர்த்திக்க பண்ணுவார், என் வீட்டில் ஆடல் பாடல் கேட்கும், என் கரம் குறுகி போக அவர் விட மாட்டார். ஏன்னா அவர் வாக்குகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. வாசிங்க 59:1 ஏசாயா. இதோ இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அந்த செவியில கேட்டதுனாலதான் ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளைகளை உன் குடும்பத்தை நான் வர்த்திக்க பண்ணுவேன், உன்னை நான் குறுகி போக விட மாட்டேன். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை பார்த்து எத்தனையோ பேர் சொன்னாங்க, என்ன தெரியும் இவனுக்கு, என்ன தெரியும் இவனுக்கு, என்ன தெரியும் இவனுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னால் ஒன்றுமே முடியாது. ஆனால் என்னோடு இருக்கிறவருடைய கரம் குறுகி போக விடுகிற கரம் அல்ல, குன்ற வைக்கிற கரம் அல்ல, தட்டி எழுப்புகிற கரம், எழுப்பி நடத்துகிற கரம் என்று சொன்னேன். கர்த்தர் இன்று வரைக்கும் இந்த ஊழியத்தை குன்றாமலும் குறுகாமலும் வர்த்திப்புக்கு மேலே வர்த்திப்பு, மீட்டிங்க்கு மேலே மீட்டிங்கு, ஃபங்க்ஷனுக்கு மேலே ஃபங்க்ஷனா போகும்படி கர்த்தர் கிருபை தருகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நிச்சயமா உங்க குடும்பத்தில் நடக்கும்னு விசுவாசித்தார் நீங்களும் தேவனுடைய மகிமையை பாடுவீங்க. அடுத்து என்ன சொல்றாரு, குறுகி போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு கேரண்டி, பியூட்டிஃபுல்லான கேரண்டியை கர்த்தர் கொடுக்குறாருங்க. அதை ரிசீவ் பண்ணா கிடைக்குங்க. நிறைய பேர் என்ன செய்யறது தெரியுமா, ரிசீவ் பண்றது இல்லை, வெறுமனே வாசித்துட்டு வெறுமனே வார்த்தை விட்டுறீங்க. அது வெறுமையாகவே என்ன செய்யறது, சில நேரங்களிலே திரும்பி விடுகிறது. இன்னைக்கு சொல்லுங்க, இந்த கால வேளையிலே ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. விழுந்து போன யாக்கோபின் கூடாரத்தை பார்த்து, மண்மேடை பார்த்து அவர் நிலைப்படுத்தி அரண்மனை வைத்து ஆடல் பாடல் கேட்கும் என்றார். என் சபையில், என் குடும்பத்தில், என் தொழிலில் ஒரு நாள் நான் கர்த்தரை தோத்தரிக்கிற ஆடல் பாடல் வர்த்திப்பினால் குறுகி போகாத நாள் என் வாழ்க்கையில் வரும்னு விசுவாசிங்க. நான் எப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், இந்த வருஷம் முழுக்க சொல்லுவேன், அநேக குடும்பங்கள் சாட்சியா வைப்பீங்க. இந்த வருஷத்தினுடைய முடிவு உங்களுக்கு நல்லதா இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு வாசிங்க. குறுக போகவில்லை, அவர்களை மகிமைப்படுத்துறேன். நீங்க தேவனை மகிமைப்படுத்தி இந்த வார்த்தையை உங்க வாயை விரிவாய் திறந்து அறிக்கை பண்ணும்போது தேவன் உங்களை என்ன செய்ய போறாரு, மகிமைப்படுத்த போறாரு. மனுஷன் உங்களை கனப்படுத்தினாலே, ஒரு மீட்டிங் கூட்டிட்டு போய் ஒரு சின்ன துண்டு போட்டுட்டான்னா அவரை பார்த்து அவரெல்லாம் என்ன மரியாதை செஞ்சுட்டாருங்க, அவரெல்லாம் என்ன கனப்படுத்திட்டாருங்கன்னு பெருசாக தம்பட்டு அடிச்சுக்கிற கூட்டம் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீ என் வார்த்தையை நம்பினேன்னா, நீ யாக்கோபுடைய பிள்ளைன்னு சொல்லி உங்களை அறிக்கை பண்ணினீங்கன்னா, ஆடல் பாடல் கேட்கறது மட்டும் இல்லை, வர்த்திப்பு நடக்கிறது மட்டும் இல்லை, குறுகி போகாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு நான் உன்னை மகிமைப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை தேவன் மகிமைப்படுத்த போகிறார், உங்க தொழிலை தேவன் மகிமைப்படுத்த போகிறார், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் மகிமைப்படுத்த போகிறார், உங்க பகுதியில் உங்களை ஒரு ஆனரபிள் பேஷனா மாத்த போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது மட்டும் இல்லைங்க, இன்னும் என்ன பேசுறாரு வாசிங்க. அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. இனிமே நீங்க
சிறுமைப்படுவதில்லை. ஏன் சிறுமைப்பட மாட்டீங்க? அவர் இல்ல வர்த்தித்திருக்கிறாரு, அவர் இல்ல உங்களை குறுகி போகாம காப்பாற்றுகிறாரு, அவர் இல்ல உங்களை மகிமைப்படுத்த போறாரு. ஏங்க சிறுமை வரப்போகுது? உங்க வாழ்க்கையில சிறுமையே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சிறுமை எளிமை மாணவன் என்னை என்று நான் அர்ப்பணிக்கும் போது என்னை நடத்தினார், தாவீதை நடத்தினார் என்றால் இன்றைக்கு சிறுமையானவர்கள் எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை என்று அவருக்கு தெரியும். ஆனா அவர் சொல்றாரு, நான் மகிமைப்படுத்திட்டா உனக்கு இனிமே சிறுமை இல்லை. அல்லேலூயா. அடுத்து அந்த 20வது வசனமும் கொஞ்சம் வாசிங்களேன், நல்லா இருக்கு பாருங்களேன். வசனம் இன்னைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமா கொடுத்துட்டு இருக்கிறாரு. வசனங்கள் நிறைவேற போகிறத நான் பார்க்க போறேன். அநேக பிள்ளைங்க உபவாச கூட்டத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் இந்த சர்ச் மதுரையில எங்க இருக்குன்னு நான் போய் பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை நான் போய் பார்க்கணும். இப்படிப்பட்ட சகோதரிடத்துல நான் போய் ஜெபிக்கணும்னு நிச்சயமா வரப்போறீங்க. விசுவாசிக்கிறவங்க எனக்கு என் குடும்பத்துக்கு ஆடலும் பாடலும் மகிழ்ச்சி. எத்தனை பேர் இன்னைக்கு கண்ணீரோட பார்த்துட்டு இருக்கீங்க, வேதனையோட பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியல. இந்த பாடுகளின் காலத்திற்குள்ளே உங்கள் பாடுகள் ஒளிந்து போக போகிறது. அதை கர்த்தர் வெளிப்படுத்தினபடியினால் தான் இன்னைக்கு சொல்றாரு, ஆசீர்வதிக்க போகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் யாக்கோவின் கூடாரத்திலே வாசம் பண்ணுகிறவர்கள், யாக்கோவினுடைய பேர பிள்ளையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம சாதாரணமா உலகத்துல சொல்லிக்கிறோம், எங்கள் தாத்தாலாம் இவ்வளோ பெரிய ஆளுங்க, எங்கள் தாத்தாலாம் இவ்வளோ பெரிய ஆளுங்க. நான் சொல்லுவேன், என் ஏசப்பாவோட என்னை படிக்க வச்சது யாரும் இல்லை, எனக்கு ஊழியத்தை கொடுத்தது யாரும் இல்லை. பெரிய ஆளு பெரிய ஆளு பெரிய ஆளு சொல்கிறேன். அவர் என்னை பெரியவனாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. தொடர்ந்து சிறுமைப்படுவதில்லை, அவர்கள் பிள்ளைகள். இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்குறீங்களோ, முதிர் வயதில் கேட்குறீங்களோ, வாலிப நாட்களில் கேட்குறீங்களோ, இனி உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகள் போல் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? முன்போல் இருப்பாங்க. யாக்கோபு அந்த தேசத்தை விட்டு, லாபானை விட்டு கிளம்பும் போது எப்படி மனமகிழ்ச்சியா இருந்தான்றது உங்களுக்கெல்லாம் தெரியும். எத்தனை பிள்ளைங்கிறது தெரியும். அவன் இடைப்பட்ட காலத்தில் அந்த தீனால் நிமித்தமா அடைந்த மனமுடிவு தெரியும், ஏசாவி நிமித்தமாய் அடைந்த மனமுடிவு தெரியும். அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு தெரியும். யோசேப்பு காரியங்கள், பஞ்சங்கள் எல்லாம் தெரியும். இது எல்லாவற்றையும் பார்த்து விட்டுத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. எப்படி? வர்த்திப்பு, குறுகி போக மாட்டேன், மகிமைப்படுத்துவேன், சிறுமைப்படுத்த மாட்டேன், சிறுமை கிடையாது, உன் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பேன். வாசிங்க. பிள்ளைகளை முன்போல் இருப்பார்கள். சபை, உன்னுடைய சபை. இப்ப பாருங்க, ஊழியக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஏற்றுக்கொள்றவங்க சந்தோஷமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சபை எனக்கு முன்பாக திடப்படும். ஆமென். சபை இதுவரைக்கும் விழுந்து போயிருக்கு, விழுந்து போற நிலையில இருக்கு. எத்தனை பேர் நினைக்கிறீங்கன்னு தெரியல. எத்தனையோ சபைகள், எத்தனையோ காரியங்களை சில நேரத்தில் போதகர்களால், ஊழியக்காரங்களால் வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மறுதளிச்சதா ஆயிரும், தூஷிச்சதா ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மனபாரம் நமக்குள்ளே இருக்கும். ஏன்னா எனக்குள்ளே அந்த மனபாரம் வந்திருக்கு. ஆனால் நான் எப்பவுமே கர்த்தரை மறுதளித்ததில்லை, தூஷித்ததில்லை. அவர்கிட்ட கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா, ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். இப்படி சொல்றேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சபையில் வர்ற பிரச்சனையை, சபை மக்கள் மூலமாக வர்ற பிரச்சனையை, சபைக்கு அருகாமையில் இருந்து வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த நிலையில உட்கார்ந்திருக்கிற என் அன்பு ஊழியக்கார சகோதரனே, என் அன்பு ஊழியக்கார சகோதரியே, ஒருவேளை கணவன் ஊழியக்காரனா இருந்தார், விட்டுட்டு போயிட்டார், இன்னைக்கு அந்த ஊழியத்தை நான் பொறுப்படுத்த செய்கிறேன், எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி கவலை கேட்டு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்கள் சபை திடப்பட போகிறது. ஹல்லேலூயா. நிச்சயமா விசுவாசித்தா உங்களால சொல்லாம இருக்கவே முடியாதுங்க. சொல்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. ஏன்னா 18வது வசனத்துல கர்த்தர் என்று தான் ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. வாசிங்க. உன் சபை திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். ஆமென். உங்க சபையை ஒடுக்கினவங்க, உங்களை ஒடுக்கினவங்களை கர்த்தர் என்ன செய்ய போறாரு? தண்டிக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் திடம் இல்லாம, பலன் இல்லாம, குறுகி போய் வர்த்திப்பு இல்லாம இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அநேக ஜப குறிப்புகள் சோர்ந்து போன அனுபவத்தில் தான் வருது. அநேக குடும்பங்கள் பலகீனத்தின் மத்தியில் தான் இருக்கீங்க. அநேக குடும்பங்கள் வட்டி கடனில் தான் விழுந்து போயிருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை அப்படியே எழுதி வச்சு
இந்த 18, 19, 20 நான் படித்து ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். ஏன்னா சங்கீதத்தில் கூட சொல்லிட்டாரு, அவர் வர்த்திக்க பண்ணுகிற தேவன் சொல்லிட்டு. என்ன அவர் வர்த்திக்க பண்ணுவார்னு சொல்லுங்கள். அவருடைய கரம் குறுகி போகிற கரம் இல்லைன்னு சொல்லி ஏசாயாவில் பார்க்குறோம். அதன்படி குறுகி போகாதுன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நம்ம ரிசீவ் பண்ணும்போது, அறிக்கை பண்ணும்போது நமக்கு அது அற்புதமா நடக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் மகிமை இழந்து, மரியாதை, மகிமைனா என்னது, ஒரு கனம் இழந்து கனவீனப்பட்டிருக்கிற நிலைமையில இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாட்கள்ல அவை எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து நான் உன்னை மகிமைப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேங்க, யாக்கோபுடைய கூடாரம் விழுந்து போச்சு. யோசேப்புடைய தேசத்துக்கு போகும்போது யாக்கோபுடைய கூடாரம் ஒரு விழுந்த கூடாரம் தான். 42ஆம் அதிகாரத்திலிருந்து 49ஆவது அதிகாரம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்க்கும்போது அவனுடைய கூடாரம் விழுந்து போன கூடாரம் தான். ஆனால் 50ஆவது அதிகாரத்தில் வரும்போது அவன் தகப்பன் இறந்து போன பிறகும் அவனுடைய கூடாரம் என்ன செய்யப்பட்ட கூடாரம், கட்டப்பட்ட ஒரு கூடாரமாக இருந்தது. ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், இன்னி உங்க வாழ்க்கை விழுந்து போன கூடாரமா இல்லை. உங்கள் வீடு விழுந்து போன வீடாக இருக்க போகிறதில்ல. உங்கள் சபை விழுந்து போன சபையாக இருக்க போகிறதில்ல. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விழுந்து போன வாழ்க்கையாக இருக்க போகிறதில்ல. திடப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க போகுது. ஹல்லேலூயா. இன்னும் லேவியராகமத்தில் 19ஆவது அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என்ன வாசிக்க முடியும்? வாசிச்சு பாருங்க. எத்தனை இடத்துல யோபுல சொல்லியிருக்கு. அதை கூட கொஞ்சம் வாசிங்களேன். லேவியராகமம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. வசனங்கள் எத்தனையோ இருக்கு. ஆறுதல் படுத்துறதுக்கும் தேர்தல் படுத்துறதுக்கும் நினைக்கும் போது அது கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஆறுதல் மட்டுமே கொடுக்குது. ஆனால் இது உண்மையான வார்த்தை, இது சத்தியமுள்ள வார்த்தை, இது நித்தியமுள்ள வார்த்தை, என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிற வார்த்தை, என்னை பராமரிக்கிற வார்த்தை, சொன்ன சொல்ல நிறைவேற்றுகிற ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் ஒளிஞ்சு போனதில்லை, இப்பவும் ஒளிஞ்சு போகாது. ஏன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொன்னவரை, ஒன்றுக்குமே வைத்திருக்காதவரை, எனக்கு தெரிஞ்சவரை கர்த்தர் நடத்தி ஊழியத்தில் ஓட வச்சிருக்கிறார்னா என்னையும் நடத்துவார்னு சொல்லி பாருங்க, என்னையும் வர்த்திக்க பண்ணுவார்னு சொல்லி பாருங்க. பெருக போறீங்க, நீங்க பெருக போறீங்க. ஹல்லேலூயா. வாசிங்க அந்த அதிகாரத்தை கூட. யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோட தங்கினால், யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோடு தங்கினாலும் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். அப்படி சொன்ன கர்த்தர் உங்களை எப்படிங்க சிறுமைப்படுத்துவாரு? அந்நியனையே சிறுமைப்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன தேவன் யாக்கோபுடைய பிள்ளைகளை எப்படி சிறுமைப்படுத்துவாரு? ஆகையினால இன்னைக்கு சொல்றேன், உங்க சிறுமை நீங்கிருச்சுன்னு நினைங்க. உங்களை தேவன் மகிமைப்படுத்திட்டாருன்னு நினைங்க. உங்களை தேவன் வர்த்திக்க பண்ணிட்டாருன்னு நினைங்க. உங்க கரம் குறுகி போகல, அவருடைய கரம் குறுகி போகல, என்ன அவர் குறுக விட மாட்டார் நினைங்க. கண்டிப்பா குறுக விட மாட்டார். எப்படி பிரதர் நான் நினைக்க முடியும்? எனக்கு கிடைக்காததை நான் எப்படி ரிசீவ் பண்ணேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கலாம். நான் சொல்றேங்க, எத்தனையோ சாட்சிகள் என்னிடத்துல உண்டு. இங்கே வந்து ஜெபிச்சுட்டு போய் நான் சொல்லி இருக்கிற ஒரு மக்கள்கிட்ட சொல்கிற காரியம் தான். ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசும்போது சொல்லுவேன், நான் உங்களை தேட மாட்டேன், நான் உங்கள் நம்பரை கூட நோட் பண்ண மாட்டேன், நீங்கள் எனக்கு தேடி வருவீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தேடி வந்து கொடுத்து தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த 46 குழந்தைகள் போஷிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் விசுவாசிங்க, இன்னைக்கு இந்த மாசத்துல, இந்த வாரத்தில், இந்த நாட்களில் என் குடும்பத்தை பெருக பண்ண போகிறார். என் குடும்பத்தை இருக்கிற வருமானம் அதிகப்படுத்த போறார். ஹல்லேலூயா. கேட்கிறான் பாருங்க, அவர் கரம் ரட்சிக்கப்படாதபடிக்கு குறுகுற கரமா? அவருடைய செவி நீங்க பண்ற விண்ணப்பத்தை கேட்க கூடாதபடிக்கு குறுகி போகிற கரமா? செவி அடைத்துக் கொள்கிற செவியா? கிடையாது. அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதுக்காகவே இந்த உலகத்தில் வந்தாருங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அல்லேலூயா, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகள் ஆகும்படிக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், அருள் செய்திருக்கிறேன் என்று சொன்னான். அந்த அருள்நாதர்கிட்ட சொல்லுங்க, நான் ஆண்டுடைய பிள்ளை, ஆகையினால என்னுடைய கூடாரமும் யாக்கோபின் கூடாரம், என்னுடைய வீடும் நிலைப்படும் என்று நம்புகிறேன். விழுந்து போயிருக்கிறத எங்கள் அப்பா கிட்டே போய் நின்று நான் போராட மாட்டேன், எங்கள் அம்மா கிட்டே நின்று நான் போராட மாட்டேன், என் வீட்டுக்காரர்கிட்டே இதை சரி பண்ணுங்க நான் கேட்க மாட்டேன், என் மனைவிக்கிட்டே நான் போய் இதை சரி பண்ணி கொடுப்பான்னு கேட்க மாட்டேன். கர்த்தரிடத்தில் கேட்பேன். என் வீட்டில் மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணுகிற நாள், எழும்பி பிரகாசிக்கிற நாள், அவருடைய ஒளியை மகிமையை நான் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாள் நிச்சயமாக எனக்கு வரும்னு சொல்லி விசுவாசிங்க. நிச்சயமாக முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. யார் விசுவாசிக்கிறீங்களோ
இதை எங்கிருந்து பார்க்குறீங்களோ, எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே, குறித்த நாட்களிலே தரிசனம் நிறைவேறும் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்தின் ஊழியம்தான் இது. அந்த தரிசனத்தின் வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆகையினால் உங்கள் கூடாரம் விழுந்து போகாது. இன்னைக்கு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அப்படியே உங்கள் கூடாரத்தை விழுந்து போகாமல் கர்த்தர் கட்டணும்னு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். நான் விசுவாசத்தோடு உங்களுக்காக தரப்பில் நிற்க போகிறேன். இன்னைக்கு எங்கூட சேர்ந்து யாரெல்லாம் நிற்க வர்றீங்களோ எல்லாம் எழும்பி நின்று அப்படியே நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் வீட்டில் இருக்கும்போது நெகேமியா 9:9 நீங்கள் படித்து பாருங்கள். இன்னும் சங்கீதத்தில் யோபு 36வது அதிகாரத்தை படித்து பாருங்கள். அநேக காரியங்கள், அவன் சிறுமை மாறினது, அவனை தேவன் மகிமைப்படுத்தினார். நமக்கெல்லாம் தெரியும் யோபுடைய சிறுமையோட நம்முடைய சிறுமையெல்லாம் கம்மிங்க. ஆனால் அவனை சிறுமையிலிருந்து தூக்கினார், அவனுடைய சிறுமையிலிருந்து அவனை மகிமைப்படுத்தினார்னா அதே போல தான் நம்மளும் அவருடைய பிள்ளை. ஆகையினால கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போறார். யார் விசுவாசிக்கிறீங்களோ, யார் ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ, யார் எங்களோட ரிசீவ் பண்றீங்களோ, இந்த வார்த்தையை வச்சு அப்படியே ஆண்டவரே இந்த நாளில் என் தொழிலை வர்த்திக்க பண்ண போகிறதற்காய், என் குடும்பத்தை வர்த்திக்க பண்ண போகிறதற்காய், என் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ண போகிறதற்காய், என் பிள்ளைகளை குறுகமாக ஆசீர்வதிக்க போகிறதற்காய், என்ன நீங்கள் மகிமைப்படுத்த போகிறதற்காய், என் சிறுமையை நீக்க போகிறதற்காய், ஆண்டவரே என் கூடாரமும் யாக்கோபு கூடாரமாய் இருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி நன்றின்னு சொல்லி அப்படியே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். பாருங்க, கர்த்தர் உங்களை அளவில்லாத கிருபைகள், அளவில்லாத இரக்கங்களை இந்த மாசத்துல, இந்த நாட்களில், இந்த வாரத்தில் வைக்க போறார். நான் பார்க்க போறேன். விசுவாசித்த அப்படியே எழும்பி நின்று நாம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இன்னைக்கு சொல்ல போறீங்க. இப்ப நீங்க மகிழ்ச்சியா எங்களோட சேர்ந்து பாடுனீங்கன்னா, ஸ்தோத்திரம் செலுத்துற பிள்ளைங்களா, நன்றி செலுத்துற பிள்ளைங்களா, ஆடல் பாடல் பாடுகிற பிள்ளைங்களா, அப்பா வீட்டின் சந்தோஷத்தை ருசிச்ச பிள்ளைங்களா நீங்க மாற போறீங்க. விசுவாசித்தா சொல்லுங்க, என்ன குறுக போறதுக்கு அவர் அழைக்கல, என்ன கனவீனப்படுத்துறதுக்கு அழைக்கல, என்ன சிறுமப்படுத்துறதுக்கு அழைக்கல, என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு, என்னை ரட்சிக்கிறதற்கு, என்னை பெருக பண்ணுகிறதற்கு, என் மூலமா துதியை கேட்டு என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன தேவன் என் மூலமாய் துதியை கேட்பார் என்று சொன்னான். உங்க கூடாரத்துக்குள்ள இப்பொழுதே யாக்கோபின் ஆசீர்வாதத்தை அவன் மரித்த பிறகும் அவருடைய சந்ததி ருசித்ததென்றால், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், குறைவுகள் எல்லாம் மாறி மகிமையின் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். மகிமையின் தேவன் செய்ய போகிற வர்த்திப்பு அதிகப்படுத்துற காரியத்தை உங்க வருமானத்தில் பார்க்க போறீங்க. உங்க பிள்ளைங்க ஞானமில்ல பிள்ளைங்களா, குறைவுள்ள பிள்ளைகளா இருக்கிறாங்களா, இன்னைக்கு சொல்றார் கர்த்தர், எந்த பிள்ளை பலகீனப்பட்டிருக்கு நினைக்கிறியோ, எந்த காரியத்தில் விழுந்து போயிருக்கு நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார். உங்க அயலார் வீட்டார்கள் இதை பார்த்து, இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள தேவனா, இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தின் தேவனா, இப்படி பிள்ளைகளை பராமரிக்கிற தேவனா என்று சொல்லி உங்கள் மூலமா ஒரு பெரிய ரட்சிப்பை தேசத்தில் கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. பாடுங்க, ஹல்லேலூயா, ஆனந்தமே, என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். நல்ல வாயை திறந்து பாடுங்க. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்லா துதிங்க ஐயா, வேற எதுவுமே தெரிய வேணாங்க. உங்களுக்கு வர்த்திப்பு நடக்கணுமா, இன்னைக்கு தேவன் உங்களை மகிமைப்படுத்தணுமா,
உங்க சிறுமை, வியாதியில் இருக்கிற சிறுமை, கடன் பாரத்தில் இருக்கிற சிறுமை, பிள்ளைகள் திருமண தடையில் இருக்கிற சிறுமை, பிள்ளைகள் ஹையர் ஸ்டடீஸ்ல இருக்கிற சிறுமை, ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிற சிறுமை, ப்ரமோஷன் நிறைய நாள் எழுதி காத்திருக்கிற சிறுமை, எல்லாவற்றிலும் கர்த்தர் மாற்றி இன்னைக்கு உங்க குழந்தைகளை, உங்களை எல்லாம் பாதுகாக்க போறார். ஒரு கேரண்டியான ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா நீ யாக்கோபுடைய கூடாரம், நீங்க யாக்கோபுடைய பிள்ளைகள், நீங்க யாக்கோபுடைய பேர பிள்ளைகள். சுகந்தரிக்கிறவனே பெற்றுக்கொள்வார். Receive the Alapia church member, receive the Alapia church, receive the Alapia believers. Hallelujah. துதி மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே, தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லு. எல்லாரும் சொல்லுங்க, தேவனே என்னுடைய அடைக்கலப்பாறை, நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. இன்னைக்கு துதிக்கும் போதே உங்க சிறுமை மாறுகிறதை நான் பார்க்கிறேன். தேவன் மகிமைப்படுத்துகிறதை நான் பார்க்கிறேன். அநேக வாலிப தம்பி தங்கச்சி மாறுக கூட, நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு எங்க ஹையர் ஆபீசர் கிட்ட வேலை செஞ்சாலும் என்ன பாராட்டவே மாட்டாங்கன்னு சோர்ந்து போயிருக்கிறேன். தங்கச்சியே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், நான் உன்னை மகிமைப்படுத்த போறேன் மகளே, நான் உன்னை மகிமைப்படுத்த போறேன்னு சொல்றாரு. அதனால துதிங்க. இயேசு தருவார். மோசஸ் மாரியப்ப இல்ல, கூட பாடுறவங்க இல்ல, என் டாடி தருவார், என் உண்மையுள்ள தேவன் தருவார். வர்த்திக்க பண்ணுகிறவர் அவர்தான். அவர் கரம் இன்றைக்கும் ஆசீர்வதிக்கிற கரம். ஹல்லேலூயா. கொண்டே இருப்பேன், துதிப்பேன் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. கிருபையுள்ள தெய்வமே, மகத்துவத்தின் ஆவியே, இந்த வார்த்தையின்படி என் குடும்பத்துக்கும் எனக்கும் செய்வார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற, உண்மையாய் விசுவாசித்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, சபையில நின்று கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து ஆடல் பாடல் மகிழ்ச்சி புறப்பட நீர் கிருபை செய்யும். நம்முடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணும். ஒரு பிள்ளைகளுடைய கரம் கூட குறுகி போகாமல் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எந்தெந்த இடத்துல என் குடும்பங்கள், பிள்ளைகள், உறவுகள், இந்த சபையில இணைந்து கொண்டிருக்கிறவர்கள், வெளியிலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் கனவீனப்பட்டு இருக்கிறார்களோ, நிந்தை அடைந்திருக்கிறார்களோ, அவமானம் அடைந்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாவற்றிலும் நீர் மகிமைப்படுத்தி சிறுமையை நீக்கி குழந்தைகளை பராமரிக்கிற தேவனாக, யாக்கோவின் கூடாரத்தை நிலைப்படுத்தினதைப் போல விழுந்து போன ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய பிள்ளைகளை நிலைப்படுத்தின தேவனாய் நீர் கூட இருக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஐயா, நீர் கொடுத்த வார்த்தையை வைத்தேன். நீரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, நீரே வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இப்பொழுதும் சத்ருவும் கவனிப்பான். என்னதான் நீ துதிச்சாலும், என்னதான் நீ ஜெபித்தாலும், உனக்கான ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை எல்லாம் அப்பாலே போ சாத்தானே என்று புறந்தள்ளி உடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம் செவி கொடுத்து உடைய வார்த்தையை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று உடைய கரத்தில் கொடுக்கிறேன். தொடர்ந்து நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த ஊழியம் நடைபெறுவதற்காக, இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிற, ஜெபிக்கிற, தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். நான் யாருடைய முகத்தையும் பார்க்கல, நிறத்தையும் பார்க்கல. நான் வார்த்தையில தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நீங்க சொல்லியிருக்கிற வேத வசனம், என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று சொல்கிற தேவன், என்னோடு உழைக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், கொடுக்கிற பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதியும். நான் கடந்து செல்கிறேன். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் எப்போதும் இவர்களை விட்டு கடந்து செல்லாமல் நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155669.
உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.